வெல்கம் பேக் டு விசிடி. இங்கே நம்ம லாஸ்ட் ரூட்டாக பார்க்க போனோம். நம்ம நிறையா வாட்டி பார்த்தீங்கன்னா ஏஸ்கேவே பண்ணாமல் போயிட்டேன். ரீசெண்டாக நான் பைலட் இது டவர் வீடியோவால் போட்டுப்பேன். யாரு அப்போ அந்த மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஃப்ரூட்னு கேட்டேன். என்ன கொடுப்பேன்? ப்ளீஸ் ஃப்ரூட். எனக்கு தேவையில்ல ஃப்ரூட்லாம் அப்போல வச்சே நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனால் அவங்களுக்கு லிப்லே நிறைய சொன்னால் அவனுக்கு லிப்லேவும் அதான் பார்த்தீங்கன்னா கேட்டால் என்ன கொடுத்தான். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ அந்த ஹாக்கி பவர் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துப்போம். சூப்பினா பாட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பற்றி பேச லைக் நம்ம ஹாக்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். அப்படி சொல்லணும்னா வச்சுக்கேன், நம்ம ஹாக்கி இங்கிட்டே பாட்டோம் காய்ஸ். ஏன்னா எனக்கும் தேவைப்படுது, நிறைய பேருக்கு உங்களுக்கும் தேவைப்படுது. தி ஃபுல் மூன் என்ஸா ஓகே டோன்ட் மணி. நான் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஃபார் லாஸ்ட் ரூட்டுக்கு தான் கூப்பிடுவேன் எப்போவுமே. அவனுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி தரலான்னு நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் காமிக்க லைக் பண்ணல. மிடில் டோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் அவனை நம்புறேன். மிடில் டோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போவுமே அழைக்க விடுவாங்களே அங்கே பக்கத்தில் இருக்காருமா. The strength failed to impress the red commenter. He vanishes. அப்படியே பெரிய இவன் அங்கே ஸ்டார்டிங்கில் கூட 1000 அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நம்ம எப்போவுமே வழக்கமாக இருக்குது. இதுக்கு பக்கத்தே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் டவுன் இருக்குது. இங்கே என்ன லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறேன். வழியில் ஸ்டார்ட் இங்கே வேணா போட்டேன். மிடில் டவுனுக்கு போனோம்னா அங்கே போய் நான் ஹாக்கி ஃபுல்லாக பண்ணேன். இந்தியாவில் மாட்டுப்பேனேன். போட்டு போக மாட்டு அப்பாதான் போயிடுச்சுங்க. ஓகே மிடில் டவுனுக்கு எப்படியாச்சும் போய் அது எங்கே இருக்கிறதுனால மண்டு போச்சுங்க. இது பக்கத்தில் இருக்கும், ஆனால் எங்கே இருக்குதோ தெரியல. மிடில் டவுன் அதான் என்னன்னு பார்த்தா தெரியுமே. இதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு வரணுமா? எப்படா தெரியும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் அடிச்சுட்டுங்க. பையில் ஸ்டார்டர் நான் இப்போ ரவுண்டு போட்டுக்கு சுற்றி எங்கேயாச்சும் தெரியுதானு. அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது மிடில் டவுனு. அது பக்கத்தில் தெரிய மாட்டேங்குது குவாலிட்டி. ஓகே நம்ம இப்போ விசிடி ஃப்ரெண்ட்ஸ் கேமர்ஸ் நம்ம இப்போ ஹாக்கியை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஆகணும். ஹாக்கி எதுக்குன்னு தெரிச்சா சொல்லுங்களேன். பவருக்கான வேலை இருக்காச்சான்னு. எனக்கு எதுக்குன்னா அந்த பாடி கொஞ்சம் ஐ வாண்ட் 60 மோர் டு லோ. ஓகே அவரும் ஓகேன்னு தான் சொல்லிட்டானே. ஏன்னா இங்கே ஒரு 3 இது இருக்குமா, அந்த 3 வீடு இருக்கான். இதுக்கு பக்கத்தில் இருக்க வீடு இதுக்குள்ளே போனாலும் அவங்களாம் போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வீட்டுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே தானே? ஆமாங்க என்ன வீட்டுக்குள்ளே தானே. ஃபஸ்ட்டு ஆளை எடிட்டர் தப்பி நம்ம பேசணும். டாக் ஸ்டேஜ் 1 இஷ்யூ ஸ்டேஜ் டாக் ஸ்டேஜ் புரியலை. நம்ம இப்போ என்ன பண்ணோம்? இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா அது போயிட்டேன்.
டார்க்கில் இல்லை பின்னாடி வா நம்ம ஃபஸ்ட்டு அவன் பேச கேட்பான். Hey son, want to change how your AI ability looks visually? Your strength will remain the same. You won't notice any difference if you still haven't unlocked the AI ability or your stage. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 5க்கு நம்ம டேரக்டாக போயிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜை தான் ஆடணுமா? ஸ்டேஜ் ஒன்றுக்கு நம்ம பண்ணாச்சு. இன்னும் இப்படி இருக்கும். ஓகே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜை தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஸ்டேஜ் 2லாம் ஸ்டேஜ் 2லேயும் அதே தான் இருக்குது. சரி ஸ்டேஜ் 3 காடு கிடக்கா மடுக்கியலோ ஐயோ ரோபோட் மெக்கா சே இட் அண்ட் சே இட் வெல் இதை காஃபியூ. ஓகே ஸ்டேஜ் 4க்கு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டுக்கு. டேரக்டாக ஸ்டேஜ் 5 போயிடணும். மறுபடியும் ஃபஸ்ட்லண்ணா ஐயோ மறுபடியும் கூட்டு தேய்க்கணேன். வந்துச்சு ஸ்டேஜ் 5. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறுங்க. ஆனால் எனக்கு மாறல அப்படின்னே எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் பார்த்து வந்தேன். எனக்கு தான் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கான்செப்டே எனக்கு புரியல. அப்படின்னா ஓகே ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ஓடம் ஃபுல்லாக எனக்கு மட்டும் எனக்கு ஆக மாட்டேன். எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, உங்களுக்கும் இந்த பிரச்சனை சொல்லுங்க. ஸ்டாக் வந்துட்டு now in this stock நம்ம கொஞ்சம் கிளைம்பிங் பண்ணுவோமா? நான் கிளைம்பிங் பண்ணாலும் நான் வீடியோ முடிச்சிடுவேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டவல் அந்த ஸ்டீல் எப்படி எல்லாரும் போட்டிருக்கோன்னா
ஓகே கைஸ், இப்போ லைஃப் ஈவெண்ட் வந்துச்சான். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மர் டோக்கன் கிடச்சிட்டு இதுக்கிட்ட 550 கிடச்சிக்கோங்க. ஒரே ஒரு சம்மர் ஃபுட் வேணால் நம்ம லோல் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ தானே எல்லாமே தெரிஞ்சுக்கிறியா. ஓடு ஓடு எல்லாரும் அங்கே தாங்க ஓடு கிடைக்குங்க. எனக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். எனர்ஜி மட்டும் ரொம்ப சிக்கா. அதெல்லாம் அக்கா ஆக்கி யூஸ் பண்ணலாம். லேக்கிங் ஈவெண்ட்டை ஃப்ரூட்ஸ் கில் பண்ணால் லேக்கிங் ஃப்ரூட் கிடைக்குமா? லேக்கிங் ஃப்ரூட்டாக கிடைக்க நான் சாப்பிடுவேன். அந்த டிமாண்ட் சாப்பிட மாட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்க அழிச்சதான் எனக்கு ஒரே ஒரு லெவல் தாங்க ஏறிச்சு. ஒரு லெவலுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன். ராஜா நீங்கள் நம்பி தானே வந்துட்டேன். சரி நம்பி நினைக்கனே எனக்கு நல்ல ஃப்ரூட் கிடைக்கணும். ஜீசஸ் நல்ல ஃப்ரூட் கிடைக்கணும். ஓகே நல்ல ஃபோட்டோ கொடுங்கடா பீஸா 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 பீஸா. போடு போ 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 போ. அவ்வளோ காணம் இருந்துச்சே. நான் அந்த ஃபுட்டா கொடுக்கணும் தோணுடா உங்களுக்கு. சரி வாட் ஃபுட் ஃபால் லைக் ஒரு ஃபோட்டோ வச்சுக்க முடியுமாண்ணா? கேட்பேன். ஓகே வெயிட் பண்ணலாம்.